Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 67. போலீஸ் பிளாசா 1ஆம் எண் ஸ்டேஷனில் அரசாங்க வழக்கறிஞர், போலீஸ் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் மான்சினி ஆகியோர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அரசாங்க வழக்கறிஞர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதில் சம்மந்தப்பட்டிருப்பது யாரோ ஒரு தரங்கட்ட பெண்ணில் லாரா ஏகப்பட்ட செல்வாக்கு படைச்சவன். உங்களிடம் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது இன்ஸ்பெக்டர்? லாரா என்டர்பிரைஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களையும் கேட்டு உறுதி செய்து கொண்டேன். லாராவின் அனுமதியின் பேரில் தான் ஜெஸ்ஸி அமர்த்தப்பட்டிருக்கிறான். கட்டிட வேலைகளிலே யாரையேனும் அவளாகவே தேர்ந்தெடுத்து நியமித்தது அதற்கு முன் உண்டா என்று அவர்களை கேட்டேன். கிடையாது என்று சொன்னார்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் மான்சினி. வேற என்ன ஆதாரம்? பில் பிட்மன் என்று ஒருவர் அங்கே இருந்தார். தனக்கும் லாராவுக்கும் ஏதோ உறவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் சீக்கிரத்தில் தான் பணக்காரராக ஆகப் போவதாகவும் அந்த ஆள் எல்லாரிடம் ஜம்பா அடித்து கொண்டிருந்தான். கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஒரு கிரெயின் விபத்தில் அவன் இறந்து விட்டான். அந்த கிரெயினை அந்த சமயம் இயக்கி கொண்டிருந்தது ஜெஸ்ஸி ஷா தான். முதல்ல சிகாகோவில் வேலை இருந்தவன் இந்த ஜெஸ்ஸி ஷா. அங்கிருந்து நியூயார்க்குக்கு வரவழைக்கப்பட்டிருந்தான். கிரெயின் விபத்து நேர்ந்த பிறகு மறுபடியும் சிகாகோவுக்கே திரும்பிட்டான். அது வேண்டுமென்றே செய்த விபத்து தான் என்பதை பற்றி சந்தேகமே கிடையாது. அத்துடன் இன்னொரு விஷயம், அவன் நியூயார்க்குக்கு வந்து போவதற்கான விமான டிக்கெட்டை லாரா என்டர்பிரைஸ் தான் வாங்கியிருக்கிறது. ஃபிலிப் தாக்கப்பட்டதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுவும் அதே கதை தான் என்றார் இன்ஸ்பெக்டர் மான்சினி. அந்த தாக்குதலுக்கு 2 நாள் முன்பு சிகாகோவிலிருந்து ஜெஸ்ஸி ஷா வந்திருக்கான். ஃபிலிப்பின் கை வெட்டப்பட்டதற்கு மறுநாள் திரும்ப போயிட்டான். கை நிறைய பணம் கிடச்சிருந்த போது அந்த வாட்சை எங்கானும் தூரம் இருந்துட்டு போயிருக்கலாம். அப்படி அவன் செஞ்சுருந்தான்னா நாம் அவனை பிடிச்சிருக்கவே முடியாது. மாறாக பேராசை பிடித்து அந்த வாட்சின் மீது பணம் வாங்கலாம் என்று அடகு கடைக்கு போனால் நம்மிடம் மாட்டிட்டான். போலீஸ் கமிஷனர் கேட்டார். சரி, இந்த தாக்குதலுக்கு நோக்கம் என்ன? எதற்காக அவன் தன் கணவனின் கையை வெட்ட ஆள் அமர்த்தணும்? அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் சிலர் விசாரித்தேன். கணவன் மீது ஒரே பைத்தியமாக இருக்கிறானா லாரா. 2 பேரும் சண்டை போட்டு கொண்டது ஒரே ஒரு விஷயத்தில் தான். அவன் இசை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் போவது அவளுக்கு பிடிக்கல. வீட்டிலே அவன் தங்கியிருக்க வேண்டும் என்பது தான் அவள் விருப்பம். இப்போ அது தங்கியிருக்கிறானா? அதே அரசாங்க வழக்கறிஞர் கேட்டான். அவன் என்ன சொல்கிறான்? இதை மறுக்கிறாள? இன்னும் அவளோட நேரடியாக மோதலை. இந்த வழக்கு கோர்ட்டில் நிற்குமான்னு முதல்ல உங்கள் கருத்தை கேட்க நினச்சோம். ஜெஸ்ஸி ஷாவை ஃபிலிப் அடையாளம் காட்டுவாங்கிறீங்க? ஆமாம். அப்படியானா நீங்கள் யாராவது லாராவை போய் பார்த்து வாருங்க, அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க என்றார் அரசாங்க வழக்கறிஞர். இன்டர்காம் ஒலித்த போது ஹவர்டுடன் பேசிக்கொண்டிருந்தார் லாரா. இன்ஸ்பெக்டர் மான்சினி என்ற ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கார் மேடம் என்றார் ஆப்ரேட்டர். லாரா முகம் சுளித்தார். என்ன விஷயமா? சொல்லலை. சரி, இங்கே அனுப்பு. இன்ஸ்பெக்டர் மான்சினி குழப்பத்தில் இருந்தார். அசைக்க முடியாத சாட்சியம் என்று எதுவும் இல்லாமல் லாராவை எப்படி மடக்குவது என்று தடுமாற்றமாக இருந்தது அவருக்கு. எதற்கு முயற்சி பண்ணி பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தான் வந்திருந்தார். ஹவர்டை அங்கே அவர் எதிர்பார்க்கவில்லை. வணக்கம் இன்ஸ்பெக்டர் என்றார் லாரா. வணக்கம். ஹவர்டு உங்களுக்கு தெரியுமா? மிக நன்றாக தெரியும். சிகாகோவில் சிறந்த பேஸ்பால் ஆட்டக்காரர் இருந்தவராச்சு அவர். என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர் என்று லாரா கேட்டார். இதுதான் ரொம்ப இக்கட்டான கட்டம் என்று எண்ணிக்கொண்டார் இன்ஸ்பெக்டர். முதலில் இவளுக்கு ஜெஸ்ஸி ஷாவை தெரியும் என்பதை ஒப்புக்கொள்ள வைக்கலாம், பிறகு அங்கிருந்து மேலே தொடரும். உங்கள் கணவரின் கையை வெட்டி ஆளை நாங்கள் கைது செய்துட்டோம் என்று கூறியவர் அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தார். என்ன நீங்கள் என்றார் லாரா. ஹவர்ட் குறுக்கிட்டு, எப்படி அவனை பிடிச்சிங்க என்று கேட்டான். லாரா ஃபிலிப்புக்கு பரிசளித்த கடிகாரம் அவனிடம் இருந்தது. அதை அடகு வைக்கும்போது மாட்டிக்கிட்டான் என்றார் இன்ஸ்பெக்டர். பிறகு அவள் முகத்தை ஆராய்ந்தவாறு, அந்த ஆளின் பெயர் ஜெஸ்ஸி ஷா என்றார். லாராவின் முகத்தில் கடுகத்தனை மாற்றவும் தெரியவில்லை. நல்ல நடிகை, இந்த பெண்மணி சிறந்த நடிகை என்று எண்ணிக்கொண்டார். அவனை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? முதல் தடவையாக தடுமாறுகிறாள் என்று இன்ஸ்பெக்டர் நினைத்தார். இனி மடக்கிவிடலாம். சிகாகோவில் உள்ள கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது அங்கே அவன் வேலைக்கு இருந்தான். இங்கே குயின்ஸ் பகுதியில் வேலை நடந்தபோது ஒரு கிரேனை தட்டி ஒரு ஆளை சாகடித்தான். தன் குறிப்பு நோட்டை பார்த்து கொள்கிற மாதிரி பாசாங்க செய்தார் இன்ஸ்பெக்டர். செத்துப்போன ஆளின் பேர் பில் விட்மன். விசாரணையில் போது அது தற்செயலான விபத்து என்று முடிவு செய்தார்கள். அதனால் லாரா மிடர் விழுங்கினான். சரி, அவர் மேலே பேசும் முன் ஹவர்ட் சொன்னான். இதை பாருங்கள் இன்ஸ்பெக்டர், எங்கள் நிறுவனத்தில் 100கணக்கான வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு பேரையும் நாங்கள் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? உங்களுக்கு ஜெஸ்ஸி ஷாவை தெரியாது? தெரியாது. லாராவுக்கு தெரியாதுன்னு அதை அவர் வாயாலேயே சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றாள் லாரா.
உங்கள் கணவரை தாக்குவதற்காக அவனுக்கு $50,000 தரப்பட்டிருக்கு. என்னால் நம்பவே முடியல என்றாள் லாரா. திடீரென்று அவள் முகம் வெளிறிவிட்டது. இப்போது மாட்டிக்கொண்டு விட்டாள் என்று எண்ணினார் இன்ஸ்பெக்டர். இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்கிறீங்க என்றார். லாரா அவரை நோக்கியவாறு இருந்தால் அவள் கண்கள் அனல் கக்கின. நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன தைரியம் உங்களுக்கு இப்படி சொல்ல? ஃபிலிப்பை தாக்குவதற்கு யாரோ பணம் கொடுத்து ஆழமர்த்தி இருக்கிறார் என்றால் யார் அவர் எனக்கு தெரிந்தாக வேண்டும். உங்கள் கணவரும் இதே தான் சொல்கிறார். ஃபிலிப்புடன் இதை பற்றி பேசுனீங்களான்னு? ஆமாம், நான் அடுத்த நிமிடம் அலுவலகத்தை விட்டு புயலாக பறந்தாள் லாரா. வீட்டை அடைந்தபோது ஃபிலிப் தன் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தான். ஒற்றை கையால் அந்த வேலையை செய்து கொண்டிருந்ததால் கசா முசா என்று கிடந்தன துணிகள். ஃபிலிப், என்ன செய்வீங்க? அவன் லாராவை நோக்கி திரும்பினான். யாரோ ஒரு புதிய நபரை பார்ப்பது போல உணர்ச்சியற்றிருந்தது அவன் முகம். நான் போகிறேன் என்றது. ஏன் நீங்கள் அந்த பயங்கர கதையை நம்புறீங்களான்னு? லாரா, மேலும் மேலும் போய் பேசாத. இல்லை, நான் போய் பேசலை. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு நேர்ந்த கொடுமைக்கு எந்த விதத்தில் நான் காரணம் இல்லை. இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி உங்களுக்கு நான் துன்பம் ஏற்படுத்த மாட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன் ஃபிலிப், காதலிக்கிறேன். அவன் நிமிர்ந்து அவளை நோக்கினான். நாலு கீழே வேலை பார்த்தவன் போலீஸில் சொல்கிறாங்க. என்ன அப்படி செய்வதற்காக அவனுக்கு $50,000 தரப்பட்டிருக்குதுங்கிறாங்க. அவன் பேச்சை மறுத்து தலையை பலமாக அசைத்தாளார். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அவன் பதிலேதும் கூறாமல் அவளையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நீண்ட நிமிடத்திற்கு பிறகு அப்படியே நின்றிருந்தாள் லாரா. பிறகு அந்த அறையை விட்டு புயலென வெளியேறினான். பஜார் பகுதியில் இருந்த ஒரு ஹோட்டலில் ஃபிலிப் தங்கியிருந்தான். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. லாரா தன்னுடன் பேசியதெல்லாம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து அவனை வாட்டின. உங்களுடைய சங்கீத ஃபவுண்டேஷன் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் சந்தித்து பேசினால் என்னாலான உதவியை அதற்கு செய்ய முடியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஸ்காலட்டி இசையை பியானோவில் வாசிக்கும்போது எனக்கு நேபிள்ஸ் நகரத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கல்லையும் சிமெண்ட்டையும் இரும்பையும் கொண்டு கனவு காண்றவன். அந்த கனவுகளை உண்மையாக்குறேன். உங்களை பார்ப்பதற்காகவே ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்தேன். நானும் உங்களோட மிலனுக்கு வரட்டுமா? என்ன சொல்கிறீங்க? லாராவின் கதகதப்பு, இரக்கம், பரிவு, அவளை பற்றி நாம் நினைத்ததெல்லாம் தப்புதானா கடைசியில்? ஃபிலிப் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தபோது இன்ஸ்பெக்டர் மேன்சீனி அவனுக்காக தயாராக காத்திருந்தார். அவனை உள்ளே இருந்த ஹாலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே சற்றே உயரமான ஒரு மேடை இருந்தது. அங்கே பல பேர் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். உங்களை தாக்கிய ஆள் இந்த வரிசையில் இருக்கிறான், அவனை நீங்கள் அடையாளம் காட்டுங்க போதும் என்றார். காட்டினால் அடுத்து என்ன செய்வார்கள்? அதை வைத்து லாராவின் பெயரை சந்திக்க இழுப்பார்கள். ஃபிலிப்பின் மனம் தவித்தது. நின்றிருப்பவர்களை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே 6 பேர் இருந்தார்கள். எல்லாரும் ஏறத்தாழ ஒரே உயரம், பருமன், ஒரே வயது. அவர்களின் நடுவே ஜெஸ்ஸி ஷா இருந்தான். அவனை கண்டபோது ஃபிலிப்பின் தலை சுழன்றது. எடுவும் பர்ச என்று அன்றைக்கு அவன் சொன்ன குரல் காதில் ஒலித்தது. மணிக்கட்டை அந்த கத்தி வெட்டிய போது அடைந்த அந்த மரண வேதனை சுரீர் என்றும் இப்போதும் வரைத்தது. லாரா அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பாளா? நான் காதல் கொண்ட ஒரே நபர் நீங்கள்தான் என்று அவள் சொன்னது ஞாபகம் வந்தது. அத்தியாயம் 68. குற்றவாளியை ஃபிலிப் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகவே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த 6 பேர் நின்றிருந்தார்கள். ஃபிலிப்பை தாக்கிய ஜெஸ்ஸி ஷாவும் அவர்களில் ஒருவனாக நின்றிருந்தான். ஆனால் ஃபிலிப் தயங்கபடியே நின்றிருந்தான். நன்றாக அவர்களை பாருங்கள் மிஸ்டர் ஃபிலிப் என்றார் இன்ஸ்பெக்டர் மேன்சீனி. ஃபிலிப்புக்கு அது காதில் விழவில்லை. இனிமேல் நான் வீட்டிலேயே தங்கி வேலைகளை கவனிக்க போகிறேன். ஃபிலிப்புக்கு நான் துணையாக இருக்க வேண்டும் என்று அன்றொரு நாள் லாரா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. மிஸ்டர் ஃபிலிப் என்றார் இன்ஸ்பெக்டர். உலகத்திலேயே மிக சிறந்த டாக்டர்களை வரவழைத்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறேன் என்று லாரா சொன்னதும், அவனுக்காக ஒவ்வொரு நிமிடமும் அருகிலேயே இருந்து கவனித்து கொண்டதும், அவனுக்காக பரிவு காட்டியதும். மிஸ்டர் ஃபிலிப், குற்றவாளியை தயவு செய்து அடையாளம் காட்டுறீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர். உங்கள் மீது எனக்கு கொள்ளை காதல் ஃபிலிப், அதனால்தான் உங்களை மணந்து கொண்டேன். இப்போதும் என் காதல் அப்படியே தான் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இடையே செக்ஸ் இல்லாவிட்டால் நான் துளி கூட கவலைப்பட மாட்டேன். என்னை இருக அணைத்துக் கொள்ளுங்கள், உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுங்கள், அது போதும் என்று சொன்னாலே. அது போலி வார்த்தை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை. அப்பார்ட்மெண்ட்டை விட்டு புறப்பட்ட போது அவள் கடைசியாக சொன்னது, உங்களுக்கு நேர்ந்த விபத்துக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது ஃபிலிப். உலகத்திலே எதற்காக வேண்டி உங்களுக்கு நான் துன்பம் ஏற்படுத்த மாட்டேன். மிஸ்டர் ஃபிலிப் என்று மீண்டும் குரல் கொடுத்தார் மேன்சீனி. போலீஸில் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறார்கள் என்று ஃபிலிப் நினைத்தான். கடவுளே, லாராவை நம்புகிறேன். அவள் அந்த காரியத்தை ஒரு நாளும் செய்திருக்க முடியாது. மேன்சீனி மறுபடி சொன்னார், இவர்களில் உங்களை தாக்கியவன் யார் மிஸ்டர் ஃபிலிப்? ஃபிலிப் அவரை நோக்கி மெல்ல திரும்பினான். எனக்கு தெரியல என்றான். எனது? அவனை தெரியல. உங்களை அவன் தாக்கிய போது அவன் முகத்தை நன்றாக பார்த்ததாக சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். அப்படியானா இவர்களில் யார் அவன்னு காட்டுங்க.
இல்லை, இவர்களில் அந்த ஆள் இல்லை என்றான் ஃபிலிப். இன்ஸ்பெக்டர் மேன்சினியின் முகத்தில் கடுமை தெரிந்தது. நிச்சயமாக தான் சொல்கிறீங்களா? வெகு நிச்சயமா கூறிவிட்டு ஃபிலிப் எழுந்து கொண்டான். நல்லது மிஸ்டர் ஃபிலிப், உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. லாராவை பார்க்க வேண்டும், உடனே பார்த்தாக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான் ஃபிலிப். ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தபடி தன் மேஜை அடியில் உட்கார்ந்திருந்தாள் லாரா. ஃபிலிப் என் பேச்சை நம்ப மறத்து விட்டாரே, அதுதான் அவள் உள்ளத்தில் பயங்கரமாக வலித்தது. பால் மார்ட்டின் நிச்சயமாக இவ்வளவுக்கும் பின்னால் இருப்பது அவராகத்தான் இருக்கும். ஆனால் ஏன் அவர் இப்படி செய்ய வேண்டும்? உன்னை சரியானபடி உன் கணவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? அப்படி ஒன்றும் கவனித்துக் கொள்வதாக தெரியலையே என்று பால் மார்ட்டின் கூறியது ஞாபகம் வந்தது. அவள் மீது கொண்ட காதல் காரணமாக அப்படி செய்தாரா, அல்லது வெறுப்பு ஏற்பட்டதால் அப்படி செய்தாரா? ஹவர்ட் உள்ளே வந்தான். அவன் முகம் வெளுத்து கவலை நிரம்பியிருந்தது. இப்போ தான் ஃபோனில் பேசிட்டு வரேன் லாரா. லாரா ட்ராவல்ஸு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. குறித்த காலத்தில் நம்ம கட்டிடத்தை முடித்து தராதால் சதர்ன் இன்சூரன்ஸ் நிறுவனமும் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் நிறுவனமும் வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்முடைய அடமானங்களையும் கடன்களையும் சமாளிக்க எந்த வழியும் தெரில. கிட்டத்தட்ட முடிந்து விட்ட கட்டிடம், உலகத்திலே உயரமான கட்டிடம். நான் சாரி லாரா, அதை பற்றி எவ்வளோ பெரிதாக நினைத்திருக்க எனக்கு தெரியும். லாரா அவனை நோக்கி திரும்பினாள். அந்த முகத்தை பார்த்து திடுக்கிட்டு போனான் அவன். முகம் வெளிரி, கண்களின் கீழே கருவளையும் கட்டி, உடம்பில் சக்தியெல்லாம் வடிந்து வற்றிவிட்ட மாதிரி. லாரா, நான் சொன்னதும் காதில் விழுந்ததா? லாரா ட்ராவல்ஸை நம்ம இழந்துட்டோம். அவள் பேசினாள். அவள் குரலில் தென்பட்ட அமைதி இயற்கைக்கு விரோதமாக இருந்தது. நீங்கள் சொன்னது காதில் விழுந்தது ஹாவர்ட். கவலைப்படாதீங்க, நமது மற்ற கட்டிடங்கள் மீது கடன் வாங்கி எல்லா கடன்களையும் அடைச்சிடுவோம். அவளுடைய நிதானம் அவனை பயம் கொள்ள செய்தது. லாரா, இனிமேல் எதன் மீதும் கடன் வாங்குவதற்கு முடியாது. எல்லாவற்றின் மீதும் வாங்கியாகிவிட்டது. நீ திவாலாகிவிட்டதாக அறிவிக்கும்படி கோர்ட்டில் மனு கொடுக்க வேண்டியிருக்கோம். ஹாவர்ட், என்ன? ஒரு பெண் அளவுக்கு மீறி காதலிக்கிறாள் என்று சொல்கிறார்களே, அப்படி ஒன்று உண்டா ஹாவர்ட்? என்ன சொல்கிற நீ? அவள் குரல் செத்திருந்தது. ஃபிலிப்பு என்னை விட்டு போயிட்டாரு. அவள் தோற்றமும் பேச்சும் ஏன் அப்படி இருந்தன என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. லாரா, நான் ரொம்ப ரொம்ப சாரி லாரா என்றான். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை பறந்தது. வேடிக்கையை பார்த்தீங்களா ஹாவர்ட்? நான் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் இழந்து கொண்டிருக்கேன். முதல்ல ஃபிலிப், இப்போது என் கட்டிடங்கள். இதற்கு பேர் என்ன தெரியுமா ஹாவர்ட்? இதுதான் விதி என்பது. விதி எனக்கு எதிராக இருக்கிறது. விதியை எதிர்த்து போராட முடியாது இல்லையா ஹாவர்ட்? அவள் இதயத்தில் அப்படி ஒரு வேதனை இருந்து அவன் பார்த்ததே இல்லை. அவனே இரண்டாக கிழித்து போட்ட மாதிரி இருந்தது. லாரா, விதியின் விளையாட்டு இன்னும் முடியல ஹாவர்ட். இன்று பிற்பகல் ரெனோவுக்கு போகிறேன். அங்கே கெசினோ விசாரணை கமிஷன் முன்னால் நிற்க போகிறேன். இன்ஸ்பெக்டர் மென்சினி வந்திருக்கார் என்றாள் ஆப்ரேட்டர். உள்ளே அனுப்பு. லாராவை புதிராக பார்த்தான் ஹாவர்ட். மன்சினியா? அவருக்கு இங்கே என்ன வேலை? லாரா பெருமூச்சு விட்டாள். அவர் இங்கே வருவது என்னை கைது செய்வதற்காக. கைது செய்வதா? உன்னையா? இன்னும் சொல்கிற நீ? அவள் குரல் மிக அமைதியாக இருந்தது. ஃபிலிப்பின் கையை வெட்ட ஏற்பாடு செய்தது நான் தான் போலீஸில் நிற்கிறாங்க. என்ன அபத்தம்? ஒரு நாளும் அவர்கள்... கதவை திறந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் மேன்சினி உள்ளே நுழைந்தார். ஒரு நிமிடம் அவர்கள் இருவரையும் பார்த்தபடி நின்றபின் நெருங்கி வந்தார். உங்களை கைது செய்ய வாரண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஹாவர்டின் முகம் வெளுத்தது. கரகரத்த குரலில், இன்ஸ்பெக்டர், லாராவை நீங்கள் கைது செய்ய முடியாது. அவள் எந்த குற்றமும் செய்யலை என்றார். சரியாக சொன்னீங்க மிஸ்டர் ஹாவர்ட். நான் லாராவை கைது செய்ய போகிறதில்ல. நான் அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருப்பது உங்களை கைது செய்தான் என்றார் இன்ஸ்பெக்டர். போலீஸ் விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் மேன்சினி கேட்ட கேள்விகளும் ஹாவர்ட் அளித்த பதில்களும் வருமாறு. மேன்சினி, ஒரு வழக்கறிஞரை வரவழைத்து கொண்டு அவர் முன்னிலையில் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அதை வேண்டான்னு சொல்கிறீங்க. ஹாவர்ட், எனக்கு வழக்கறிஞர் தேவையில்லை. எப்படியும் நான் இங்கே வருவதற்காகத்தான் இருந்தேன். லாராவுக்கு எது நேர்ந்தாலும் எனக்கு பொறுக்காது. மேன்சினி, ஃபிலிப்பை தாக்கும்படி சொல்லி ஜெஸ்ஸி ஷாவுக்கு நீங்கள் $50,000 கொடுத்தீங்களா? ஃபிலிப் அவள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருந்தான். தன்னுடைய வீட்டிலிருந்து தங்கியிருக்கும்படி அவனை கெஞ்சி கொண்டிருந்தாள். ஆனால் அவன் வெளியூர்களுக்கு போய்கொண்டே இருந்தான். ஆகவே அவன் கையை வெட்டும்படி ஏற்பாடு செய்தீங்க. நான் அப்படி சொல்லலை. அவ்வளோ தூரம் அவன் போவான்னு நான் எதிர்பார்க்கல. அவனுக்கே அந்த சமயத்தில் அப்படி தோன்றியிருக்கு. பில் பிட்மனை பற்றி சொல்லுங்கள். அவன் கடைந்தடித்த கைவன். லாராவை பிளாக்மெயில் பண்ண முயற்சி செய்தான். அவள் வாழ்க்கையை அவன் பாழடித்திருப்பான். ஆகவே அவனை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணிங்களா? ஆமாம், லாராவின் பொருட்டு. நீங்கள் அப்படி செய்தது லாராவுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. தெரிந்தால் என்ன அப்படியே செய்ய அவள் அனுமதிச்சிருக்க மாட்டான்.
நான் தான் அவளை காப்பாற்றுவதுன்னு முடிவெடுத்தேன். நான் எது செய்திருந்தாலும் அது லாராவுக்காக. அவளுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா இன்ஸ்பெக்டர்? இதில் நான் சம்மந்தப்பட்டிருப்பதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லவில்லை. விசாரணை முடிந்தது. போலீஸ் பெரிய அதிகாரி மேன்சினியிடம் கேட்டார். ஃபிலிப்பை தாக்க ஜெஸ்ஸி ஷாவை அமர்த்தியது ஹவார்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்க? ஒரு சின்ன விஷயத்தில் அவர் கோட்டை விட்டுட்டார். நான் கூட கடைசி நிமிஷத்தில் தான் அந்த விஷயத்தை கவனித்தேன். ஜெஸ்ஸி ஷாவின் பழைய குத்தங்கள் தண்டனைகள் பற்றிய குறிப்புகளை பார்த்தபோது சிகாகோவில் அவன் ஒரு பேஸ்பால் கிளப்பில் சில பேஸ்பால் பொருட்களை திருடினான்னு தெரிஞ்சது. அப்போது அவனுக்கு வயது 17. அதே கிளப்பில் ஹாவார்டு ஒரு பேஸ்பால் ஆட்டக்காரனாக இருந்தான் என்பது விசாரணையில் தெரிஞ்சது. இருவரும் பேஸ்பால் போட்டிகளில் சகாக்களாக விளையாடி இருக்காங்க. ஜெஸ்ஸி ஷாவை தனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஹாவார்டு கூறினான். ஆனால் சிகாகோ சன் டைம் பத்திரிகையில் விளையாட்டு விமர்சனங்கள் எழுதும் ஒரு நண்பரிடம் நான் விசாரித்தேன். இருவரையும் நல்லா ஞாபகம் இருக்கிறது என்றும் இருவரும் நெருங்கிய தோழர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதிலிருந்து லாரா என்டர்பிரைஸில் வேலை வாங்கி தந்தது ஹாவார்டாகத்தான் இருக்குன்னு யூகித்தேன். ஹாவார்டு சிபாரிசு செய்ததால் தான் லாரா அவனுக்கு வேலை போட்டு தந்திருக்கா. மற்றபடி ஜெஸ்ஸி ஷாவை அவள் பார்த்து கூட இருக்க மாட்டான் என்றார் மேன்சினி. திறமையாக வேலை செய்திருக்கீங்க என்று மேலதிகாரி அவரை பாராட்டினார். அதை மறுத்து தலையசைத்தார் மேன்சினி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதில் நான் செய்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம் ஹாவார்டை கைது செய்யாமல் லாராவை பிடித்திருந்தா கூட ஹாவார்டு தானாகவே முன் வந்து குற்றவாளி நான் தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருப்பான். லாராவிடம் அவனுக்கு அப்படி ஒரு பிரியம். லாராவின் உலகம் நொறுங்கி கொண்டிருந்தது. ஹாவார்டா? நடந்துவிட்ட அந்த பயங்கரத்துக்கெல்லாம் பொறுப்பாளி ஹாவார்டா? எனக்காக அவர் இதை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு உதவி செய்ய வேண்டியது என் கடமை என்று அவள் எண்ணிக்கொண்டாள். கேத்தி இன்டர்காமில் கூப்பிட்டாள். கார் காத்திருக்கிறது மேடம், நீங்கள் ரெடியா? இதோ. கசினோ விசாரணை கமிஷன் கட்டளைக்கிணங்க ரெனோவுக்கு புறப்பட்டாள் லாரா. 5 நிமிடம் சென்றிருக்கும். பிலிப் அவள் அலுவலகத்துக்கு டெலிஃபோன் செய்தான். லாரா இருக்கிறாளா என்று கேட்டான். சாரி மிஸ்டர் பிலிப், இப்போதான் ரெனோவுக்கு புறப்பட்டான். ஏமாற்றம் பிலிப்பின் உள்ளத்தை தைத்தது. அவளை பார்த்து மன்னிப்பு கேட்க அவன் துடியை துடித்துக் கொண்டிருந்தான். அடுத்து வேறொரு இடத்துக்கு ஃபோன் செய்தான். 10 நிமிடம் பேசினான். பிறகு தன் மேனேஜர் வில்லியமை கூப்பிட்டான். வில்லியம், இனிமேல் நான் நியூயார்க்லேயே தங்கி சங்கீத ஆசிரியராக வேலை பார்க்க போகிறேன் என்றான். தொடரும். அத்தியாயம் 69. ரெனோ வழக்கறிஞர் டெரி ஹேலிடம் லாரா கேட்டான். என்ன நடக்கும்? டெரி ஹேல் சொன்னான். எதுவும் நடக்கலாம். உங்கள் சாட்சியத்தை கேட்பாங்க. கேட்டு நீங்கள் நிரபராதி என்ற முடிவுக்கு வரலாம். அந்த பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸினை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அல்லது உங்களுக்கு எதிராக போதுமான அளவு சாட்சியம் இருக்கிறதுன்னு முடிவுக்கு வரலாம். அப்படி வந்தால் உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போக நேரிடும். லாரா இது முணுமுணுத்தார். என்ன என்றார் அவர். ஒன்றுமில்லை, விதி எல்லாம் விதி என்று என் அப்பா அடிக்கடி சொல்வார், அது ஞாபகம் வந்தது என்றார் லாரா. ரெனோவில் கசினோ விசாரணை கமிஷன் லாராவை 4 மணி நேரம் விசாரணை செய்தது. ஹோட்டலையும் கசினோவையும் அவள் எப்படி வாங்கினாள் என்பதை பற்றி துருவி துருவி கேட்டார்கள். விசாரணை அறையை விட்டு வெளியே வந்தபோது வழக்கறிஞர் டெரி ஹில் அவள் கையை அழுத்தி, ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க லாரா. நிச்சயமாக அவர்கள் மனத்தில் ஒரு நல்லெண்ணம் ஏற்படுத்தியிருப்பீங்க. உங்களுக்கு எதிராக வலுவான சாட்சியம் எதுவும் அவர்களிடம் கிடையாது. ஆகவே கசினோ லைசன்ஸ் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் பாதியில் நிறுத்தினார் அதிர்ச்சியுடன். லாரா திரும்பி பார்த்தாள். பால் மார்ட்டின் விராந்தாவின் மறுகோடியில் வந்து கொண்டிருந்தார். முதல் அவரை சந்தித்த போது எப்படி இருந்தாரோ அதே போல் ஒரு பழங்கால சூட் அணிந்து நரைத்த முடியை படிய சீவி விட்டிருந்தார். டெரிஹில், ஐயோ கடவுளே, அவன் இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கான் என்றவர் லாராவின் பக்கம் திரும்பி, அவனுக்கு உங்கள் மீது வெறுப்பு என்று எனக்கு தெரியும். அந்த வெறுப்பு கொஞ்சமாக இல்லை ரொம்ப அதிகமாக என்று கேட்டார். நீங்கள் என்ன கேட்குறீங்க? புரியவே இல்லையே. லாரா, உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னால் மன்னிப்பு தருவதாக அவனிடம் சொல்லியிருக்கிறாங்க என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி அவன் சொன்னால் நீங்கள் தொலைஞ்சிங்க, ஜெயிலுக்கு போக முடியும் நேரம். தொலைவில் வந்து கொண்டிருக்கும் பால் மார்ட்டினை பார்த்தால் லாரா, எனக்கு எதிராக சாட்சி சொன்னால் அவன் பேரும் தானே கெடும், அவனுக்கு தானே அழிவு. அதனால தான் கேட்டேன், அவனுக்கு உங்கள் மேதுள்ள வெறுப்பு கொஞ்சமாக அல்லது ரொம்ப அதிகமாக என்று. தான் அழிந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அழிய வேண்டும் நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு வெறுப்பு உண்டா? எனக்கு தெரியல என்றால் லாரா. அவளுக்கு வார்த்தையே வரவில்லை. பால் மார்ட்டின் அவள் அருகே வந்தார். ஹலோ லாரா, கொஞ்ச நாள் அவனுக்கு எல்லாமே கோளாறாகி கொண்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் என்றார். அவர் கண்களில் எந்த உணர்ச்சியும் தென்படவில்லை. ரொம்ப சாரி லாரா. ஹாவர்ட் முன்பொரு முறை சொன்னது லாராவுக்கு நினைவு வந்தது. இவன் சிசிலி நாட்டிலிருந்து வந்தவன், மாஃபியா இயக்கத்தை சேர்ந்தவன். அவர்கள் மன்னிப்பதும் கிடையாது, மறப்பதும் கிடையாது. ஹாவர்ட் சொன்னது உண்மை. என்னை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற வெறி இவர் மனதில் ஆழமாக இருந்து வந்திருக்கிறது. நான் தான் அது அறியாது போனேன் என்று எண்ணிக்கொண்டாள் அவள். பால் மார்ட்டின் நகர விருந்தான். பால், என்ன என்றபடி நின்றார் அவர்.
உங்களுடன் பேச வேண்டும். ஒரு நிமிடம் அவர் தயங்கினார். பிறகு சரி என்றார். தலையை திருப்பி வராந்தாவின் இன்னொரு மூலையில் இருந்த அலுவலக அறை ஒன்றை காட்டினார். அந்த அறை காலியாக இருந்தது. அங்கே போய் பேசலாமா? அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்தபடியே நின்றிருந்த டெர்ரிஹில் கதவை அவர்கள் சாத்தி கொண்டார்கள். என்னதான் பேசிக்கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்ள துடித்தவர் காத்திருந்தார் அந்த வழக்கறிஞர். பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. என்னவென்று லாரா என்றார் பால் மார்ட்டின். அவருடன் பேசுவது கஷ்டமாக இருக்கும் என்பது அவள் எதிர்பார்த்ததான். ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுவோம் என்று நினைத்திருக்கவில்லை. குரல் தழுதழுக்க, என்ன நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்றாள். அவர் புருவங்களை உயர்த்தினார். விட்டு விடுவதா? எப்படி முடியும்? உன்னை நாம் பிடித்துக்கொள்ளவில்லையே என்றார். மூச்சு விடுவதை கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. பால், என்னை தண்டித்ததெல்லாம் போதாதா என்றாள். கல்லை போல அவர் நின்றார். அவர் மனத்தில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்பதை அவர் முகத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த காலம் அற்புதமானது பால். பிலிப்பை விட்டுவிட்டால் என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் நெருங்கியவர் நீங்கள் தான். உங்களுக்கு பட்டிருக்கும் நன்றி கடனை என்னால் ஒருபோதும் தீர்க்க முடியாது. உங்கள் மனசை நோகடிக்க நான் என்றைக்குமே எண்ணியதில்லை. தயவுசெய்து நீ நம்புங்கள். அவளால் பேச முடியவில்லை. இருந்தாலும் சமாளித்து கொண்டு தொடர்ந்தாள். என்னை அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே என்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆசையா? சொல்லுங்கள் பால். என்னை ஜெயிலுக்கு அனுப்புவதில் உங்களுக்கு சந்தோஷம்தானா? சிரமத்துடன் கண்ணீரை அடக்கி கொண்டாள். பால், உங்களிடம் பிச்சை கேட்குறேன். தயவு பண்ணி எனக்கு என் வாழ்க்கையை திரும்பிக் கொடுங்க ப்ளீஸ். என்னை விரோதியை நடத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பால் மார்ட்டின் அசையாமல் என்றார். அவருடைய கருவிழிகள் எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டவில்லை. உங்களிடம் மன்னிப்பு யாசிக்கிறேன் பால். போராடுவதற்கான சக்தி என்னிடம் இனிமேல் இல்லை. நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் பால், ஜெயித்து விட்டீர்கள். அழுகை அவள் தொண்டையை அடைத்தது. கதவை யாரோ தட்டினார்கள். விசாரணை கமிஷன் சேவகன் உள்ளே வந்தான். கமிஷன் உங்கள் சாட்சியத்தை கேட்பதற்கு காத்திருக்காங்க மிஸ்டர் பால் என்றான். நீண்ட நேரம் லாராவை பார்த்தபடி நின்றான் பால் மார்ட்டின். பின்னர் ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி நடந்தார். அத்தியாயம் 70. லாரா எண்ணிக்கொண்டாள். எல்லாம் முடிந்துவிட்டது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. டெர்ரிஹில் வேகமாக அவளிடம் வந்தார். விசாரணை கமிஷனிடம் அவ என்ன சொல்ல போகிறானோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாம் எதுவும் சொல்வதற்கில்லை, செய்வதற்கும் இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு காத்திருக்க வேண்டியதான். விசாரணை கமிஷன் அறைக்கு வெளியே லாராவும் வழக்கறிஞர் டெர்ரிஹிலும் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக கழித்தது. ஒரு வழியாக பால் மார்ட்டின் வெளியே வந்தார். அவர் முகத்தில் சோர்வும் களைப்பும் படர்ந்திருந்தது. எவ்வளவு கிழவராகிவிட்டார் என்று லாரா எண்ணிக்கொண்டாள். இதற்கு காரணம் நாம் தான் என்று என் மீது பழி போடுவார். அவர் அவளையே கூர்ந்து நோக்கியவாறு ஒரு நிமிடம் தயங்கினார். பிறகு அவளிடம் வந்தார். உன்னை என்னால் என்னைக்கும் மன்னிக்க முடியாது. காரணம், நீ என்னை முட்டால் அடித்து விட்டாய். ஆனால் ஒன்று, என் வாழ்க்கையில் மிக சந்தோஷமான காலத்தை அழித்தவன் நீ தான். ஆகவே உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். விசாரணை கமிஷனிடம் உன்னை காட்டிக் கொடுக்கும்படியாக எதுவும் சொல்லலை லாரா என்றார். அவள் கண்களில் குபுக்கென்று நீர் நிறைந்தது. பால், பால், உங்களுக்கு நான் எப்படி அதை நான் உனக்கு தரும் பிறந்த நாள் பரிசை வைத்துக்கொள். ஹாப்பி பர்த்டே பேபி. சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். பிறகே அவர் சொன்ன வார்த்தைகள் சட்டென உரைத்தது அவளுக்கு. இன்று அவளுடைய பிறந்த நாள். ஒன்றன் மேல் ஒன்றாக என்னென்னவோ நடந்ததில் அவள் அடியோடு மறந்தே போய்விட்டாள். ஐயோ, இன்று பார்ட்டி இருக்குமே. நியூயார்க்கில் லாரா பிளாசாவில் 200 பேரும் புள்ளிகளும் காத்திருப்பார்களே. டெர்ரிஹில்லிடம், நான் இன்றிரவு நியூயார்க்கில் இருந்தாக வேண்டும், எனக்காக பெரிய பார்ட்டி காத்திருக்கிறது, நான் போவதற்கு அனுமதிப்பார்களா என்றாள். ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு அவர் விசாரணை கமிஷன் அறைக்குள் போய் 5 நிமிடம் கழித்து திரும்பி வந்தவர். நீங்கள் நியூயார்க் போகலாம். விசாரணை கமிஷன் காலை தீர்ப்பளிக்குமா? ஆனால் அது சும்மா சம்பிரதாயத்தை தான். உங்களை விடுவித்து விட்டார்கள். இன்று விழா முடிந்ததும் திரும்பி விடுங்க. நாளை இங்கே இருக்க வேண்டும் என்றவர். உங்கள் சிநேகிதர் பால் மார்ட்டின் சொன்னது உண்மைதான். உங்களை காட்டி கொடுக்கும்படி அவர் எதுவுமே சொல்லலை என்றார். அரை மணிக்கெல்லாம் லாரா நியூயார்க்கை நோக்கி போய் கொண்டிருந்தால். டெர்ரிஹில் அவர் முகத்தை பார்த்து கவலையுடன், உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்றார். ஒன்றுமில்லை என்று புன்னகையுடன் அவருக்கு பதிலளித்தாள் அவள். அவளை கௌரவிப்பதற்காக இன்று இரவு 200 முக்கியமான பிரமுகர்கள் குழுமியிருப்பார்கள். இனிமேல் தலை நிமிர்ந்து வாழலாம் மறுபடியும் லாரா கேமரனாக. லாரா பிளாசாவின் பிரதானமான நடன மண்டபத்தில் அவள் நின்றிருந்தார். சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்தால், இந்த கட்டிடத்தை நான் படைத்தேன். வானை முட்டும் எவ்வளவோ கட்டிடங்களை நான் படைத்தேன். அமெரிக்காவெங்கும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை அவை மாற்றி அமைத்திருக்கின்றன. இப்போது அவை அனைத்தும் யாரோ ஊர் பேர் தெரியாத பேங்க்காரர்களுக்கு போய் சேரப்போகிறது. அவளுடைய அப்பாவின் குரல் அவள் காதில் துல்லியமாக ஒலித்தது. எல்லாம் விதி. விதி எனக்கு எதிராக சதி செய்கிறது. கிளேஸ் பே நகரமும் அங்கே தான் வளர்ந்த சிறிய லாட்ஜும் அவளுக்கு ஞாபகம் வந்தன. பள்ளிக்கூடத்துக்கு சென்ற அந்த முதல் நாளும் ஆசிரியரின் கேள்விக்கு அசட்டுத்தனமாக ஏதோ சொல்ல அதை கேட்டு எல்லோரும் சிரித்ததும்
தான் அச்சத்தால் நடுங்கி போனதும் ஞாபகம் வந்தன. முக்கியமாக பில் ராஜர்ஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கவனம் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி, மற்றவர்களின் பணம் என்று அவர் சொன்னது. பிறகு சார்ல்ஸ் முகம், எனக்கு பிடித்தமான உணவு இந்த ஊரில் கிடைக்கவில்லை என்று அவர் சொன்னது. எனக்கு இந்த மனையை 5 வருட குத்தகைக்கு விடுவீர்களா? முடியாது லாரா, 10 வருட கத்தையை தான் விடுவோம் என்று. பிறகு மெக்காலிஸ்டரின் முகம், உனக்கு நான் கடன் தர வேண்டுமென்றால் அதற்கு நீ பதிலாக பெரிதாய் ஏதேனும் தர வேண்டும். உனக்கு ஆண் பிள்ளை சிநேகம் உண்டா? ஹாவர்டின் முகம், நீ இந்த விஷயத்தை அணுகும் முறையே தப்பு. நீங்கள் என்னென்ன வேலைக்கு வருவீர்களா? இதைத் தொடர்ந்து வெற்றிகள், அற்புதமான உலகத்தையே பிரமிக்க வைத்த வெற்றிகள். பிறகு பிலிப், அவளுடைய ஹீரோ, அவள் உள்ளம் கவர்ந்த காதலன். அந்த காதல், அவள் அடைந்துள்ள நஷ்டங்களுள் மிகப்பெரிய நஷ்டம் அதுதான். மேடம் என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பினாள். விளம்பர பிரிவின் தலைவரான ஜெரி நின்றுதான். நீங்கள் ஊர்லேருந்து வந்துவிட்டதா சொன்னாங்க என்றபடி அவளை நோக்கி வந்தவன், உங்கள் பிறந்தநாள் பாட்டி தான் இப்படி ஆகிவிட்டது, சாரி என்றான். அவள் நிமிர்ந்து பார்த்தால் திகைப்புடன், என்ன ஆகிவிட்டது? அவனும் திகைப்புடன் அவளை வெறித்து நோக்கினான். ஹாவர்டு உங்களிடம் சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? நம்ம பற்றி மோசமான செய்திகள் கிளம்பியதால் பிறந்தநாள் விழாவுக்கு வர முடியாது என்று பல பேர் தெரிவித்தாங்க. ஆகவே நாமவே விழாவை ரத்து செய்து விடுவதுன்னு கௌரவமாக இருக்குன்னு முடிவு பண்ணோம். உங்களோட சொல்லி ஹாவர்டிடம் சொன்னேனே, சொல்லி அவர் சொல்லலையா? லாராவுக்கு புரிந்தது. என்னவோ தெரியவில்லை, கொஞ்ச நாளாக எனக்கு பயங்கர ஞாபக மருதி ஏற்பட்டு வருகிறது என்று முன்னொரு நாள் ஹாவர்டு சொன்னது நினைவு வந்தது. சரி பரவாயில்ல என்று மெல்ல சொன்னாள் லாரா. பிறகு அந்த வனப்பு மிக்க மண்டபத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்து கொண்டாள். 15 நிமிட நேரம் இங்கே சந்தோஷமாக இருந்தாயிற்று என்று சொல்லி கொண்டாள். என்ன என்றான் ஜெரி. ஒன்றுமில்லை. வாசலை நோக்கி அவள் நடந்தாள். மேடம், கொஞ்சம் உங்கள் ஆஃபீஸ் அறைக்கு போகலாமே, சில பேப்பர்களை நீங்கள் கையெழுத்திட வேண்டியிருக்கே என்றான் அவன். நல்லது. அநேகமாக இந்த கட்டிடத்துக்கு இன்னொரு முறை நாம் வரும்படி இருக்காது என்று எண்ணியபடி அவனுடன் லிஃப்ட்டுக்கு சென்றாள். லிஃப்ட் மேலே ஏறிக்கொண்டிருந்த போது ஜெரி, அவனை பற்றி கேள்விப்பட்டேன், இவ்வளவுக்கும் அவர் காரணம் நம்பவே முடியல என்றான். மறுத்து தலையசைத்தாள் லாரா. காரணம் அவரல்ல, நான் தான். என்னாலேயே என்னை மன்னிக்க முடியாது. இல்லை, உங்கள் மீது தவறே இல்லை என்றான் அவன். திடீரென்று தனிமை உணர்வு அவளை பிடித்து கொண்டது. யாருடனாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசி கொண்டிருக்க வேண்டும் போல தோன்றியது. சரி, நீனும் சாப்பிடலைன்னா நாம் மன்னிக்கிறேன் மேடம், எனக்கு வேலை இருக்கு என்றான் அவன். சரி பரவாயில்ல. லிஃப்ட் நின்றது. கதவு திறந்தது. இருவரும் வெளியே வந்தார்கள். நீங்கள் கையெழுத்திட வேண்டிய பேப்பர்கள் மீட்டிங் அறை மேஜையில் இருக்கு மேடம் என்றான் ஜெரி. நல்லது. மீட்டிங் அறையின் கதவு சாத்தியிருந்தது. ஜெரி பின்னால் நின்று கொண்டான். அவளே கதவை திறந்தாள். திறந்தாளோ இல்லையோ, 40 குரல்கள் ஒரே சமயத்தில் முழங்கின. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரமித்து சிலையாகி நின்றாள் லாரா. கடந்த சில வருடங்கள் யாரெல்லாம் அவளுடன் சேர்ந்து உழைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அங்கே குழுமியிருந்தார்கள். ஆர்கிடெக்ட்கள், கான்ட்ராக்டர்கள், கட்டிட மேஸ்திரிகள். ஆரம்ப காலத்தில் அவளுக்கு உதவியும் ஊக்கமும் தந்த சார்ல்ஸ் இருந்தார். ப்ரொஃபஸர் மேயர்ஸ் இருந்தார். ஹொரஸ் இருந்தார். செக்ரட்டரி கேத்தி இருந்தார். நோயிலிருந்து பிழைத்த ஜெரியின் தந்தை இருந்தார். அவ்வளவு பேர் இருந்த போதிலும் லாரா பார்த்தது ஒரே ஒருவனைத்தான், பிலிப். அவன் அவளை நோக்கி வந்தான், இரு கைகளையும் நீட்டியபடி. ஆனந்தத்தில் அவளுக்கு மூச்சு திணறியது. லாரா, அவன் குரலில் அன்பு நிறைந்திருந்தது. அவனுடைய கைகளுக்குள் அவள் சிறைப்பட்டாள். முட்டிக்கொண்டு வரும் கண்ணீரை அடக்க அவள் போராடினாள். இதுதான் என் குடும்பம், என் வீடு, இவர்களுக்குத்தான் நான் சொந்தம் என்று அவள் தன்னுள் சொல்லிக் கொண்டாள். ரணமெல்லாம் ஆறியது போல உள்ளமெங்கும் சாந்தி நிரம்பியது. பிலிப்பின் அணைப்பு அவளுக்கு கதகதப்பு கொடுத்தது. இது ஒன்றுதான் முக்கியமானது என்று எண்ணிக்கொண்டாள். எல்லாரும் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லாரும் ஒரே சமயத்தில் பேசுவது போல இருந்தது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லாரா. இன்று நீங்கள் பிரமாத அழகுடன் இருக்கிறீர்கள் மேடம். உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டோம் இல்லையா? ஜெரியை நோக்கி திரும்பினாள் லாரா. ஜெரி, எப்படி இதெல்லாம் செய்தேன்? அவன் தலையை அசைத்தான். நான் இல்லை மேடம், எல்லாம் பிலிப்பின் ஏற்பாடு. ஓ டார்லிங் என்று மறுபடி பிலிப்பை அணைத்து கொண்டாள் அவள். வெயிட்டர்கள் மது கோப்பைகளை தட்டில் ஏந்தி வந்தார்கள். சார்ல்ஸ் சொன்னார், எது நேர்ந்தாலும் சரி, உன்னை நினைக்கல எனக்கு பெருமையாக இருக்கலாரா. உன்னை வித்தியாசமானவளாக, மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை செய்துட்டேன். இந்த பெண்மணியினால் தான் நான் உயிர் பிழைச்சேன் என்று ஜெரியின் தந்தை சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கும் அப்படித்தான் என்று கூறி புன்னகை செய்தாள் கேத்தி. வாழ்க எங்கள் பாஸ் என்று கூறி மதுக்கோப்பையை உயர்த்தினான் ஜெரி. இவரை போல ஒரு எஜமானி எங்களுக்கு கிடைச்சதில்லை, இனி கிடைக்க போகிறதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்த்து கூறிய வண்ணம் மதுக்கோப்பையை உயர்த்தி சேர் சொன்னார்கள். கடைசியில் பிலிப்பின் முறை வந்தது. எவ்வளவோ சொல்ல வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. ஆனால் நான் காதலிக்கும் பெண் வாழ்க என்று 4 வார்த்தைக்கு மேல் அவனால் சொல்ல முடியவில்லை. லாராவின் கண்கள் குளமாகி வாய் திறந்து பேசவே சிரமப்பட்டாள். நான்
நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன் என்றாள். எந்த விதத்திலும் என்னால் அதை திருப்பி தர முடியாது. நான் சொல்லக்கூடியதெல்லாம் அவளுடைய தொண்டை அடித்தது. தேங்க்யூ. ஃபிலிப்பிடம் திரும்பியவள், தேங்க்யூ டார்லிங், இதுதான் நாம் மறக்கவே முடியாத பிறந்த நாள் என்றாள். சட்டென்று டெர்ரி ஹில் சொன்னது ஞாபகம் வந்தது. மறந்தே போனேன். இன்று இரவே நான் ரெனோவுக்கு திரும்ப வேண்டும். நான் ரெனோவை பார்த்ததே இல்லை, உன்னிடம் வரலாமா என்று சொல்லிக்கொண்ட சிரித்தான் ஃபிலிப். 30வது நிமிடம் அவர்களுடைய சொகுசு கார் விமான தளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. ஃபிலிப்பின் கையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் லாரா. நல்ல காலம், நான் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை. ஃபிலிப் இருக்கிறார். என் எஞ்சிய வாழ்நாள் மொத்தத்தையும் இவருடன் ஆனந்தமாக கழிப்பேன். இழந்துவிட்ட நாட்களை எல்லாம் ஈடு செய்வேன். வேறு எதுவும் எனக்கு முக்கியமல்ல. ஒரே முக்கியமான விஷயம் ஃபிலிப்புடன் இருப்பதும் ஃபிலிப்பை கவனித்துக் கொள்வதும் தான். வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். திடீரென்று அவள் பார்வை ஜன்னலுக்கு வெளியே சென்றது. என்ன லாரா? டிரைவர், வண்டியை நிறுத்து என்றாள் லாரா. க்ரீச் என்று கார் நின்றது. ஃபிலிப் அவளை புதிராக பார்த்தான். அவர்கள் நின்றிருந்த இடத்துக்கு எதிரே ஒரு பெரிய திறந்த வெளி இருந்தது. செடிகளும் புதர்களும் மண்டி கிடந்த அந்த காலி மனையை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் லாரா. லாரா? ஃபிலிப், அதை பாருங்க. அவனும் பார்த்தான். என்னங்க? என்ன தெரியல? இல்லை. பிரமாதமான இடம். எவ்வளோ அழகாக இதை மாற்றலாம். அந்த கோடியில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, நடுவில் ஆடம்பரமான அப்பார்ட்மெண்ட்கள், தனித்தனியாக 4 பெரிய கட்டிடங்கள் கட்டக்கூடிய அளவுக்கு மனை இருக்கிறது. உங்களுக்கு தெரியல? அவனை நோக்கி திரும்பினாள் லாரா. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அவளுக்கே உரிய ஆர்வமும் பரபரப்பும் அவள் குரலை மோதிக்கொண்டு வெளிப்பட்டன. மந்திரத்தால் கட்டுண்டவன் போல ஆசையுடன் அவளையே பார்த்தவாறு இருந்தான் ஃபிலிப். நிறைந்தது. முற்றும். அப்போது லாரா ராக்கி ரங்கராஜனோட கதை முடிஞ்சது. இது ஆப்வியஸ்லி சிட்னி ஷெல்டன் புக்கு, ஸ்டார் ஷைன் டவுன் அப்படிங்கிற புக்கு. உங்களுக்கு ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ரியலி நல்ல ஸ்டோரி தான். ரியல் எஸ்டேட் நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதர் பீப்புள்ஸ் மணி அண்ட் ஆல் தட். கேரக்டரைசேஷன் வாஸ் கிரேட். ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபன் நாவல். ஷெல்டன் நாவல்ஸ் ஆர் ஆல் எல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். அது ஆப்வியஸ்லி ட்ரான்ஸ்லேட் பண்ண விதமும் அருமையாக எழுதியிருக்கார். ஆப்வியஸ்லி ராக்கி ட்ரான்ஸ்லேட்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய த்ரில்லர்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் நல்ல ட்ராமா நாவல் இல்லையா? ட்ராமா நாவல். இட்ஸ் ரியலி குட். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.